இந்தியா இலங்கை ராணுவ ஒப்பந்தத்தால் 220 லட்சம் இலங்கையர்கள் மாபெரும் உலகப் போரில் பலியாகக்கூடிய சாத்தியமுள்ளதாக என மக்கள் போராட்ட முன்னணியின் நிர்வாக உறுப்பினர் புபுது ஜெயகொட எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்துடனான கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அதற்காக தரவுத்தளம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதனை நிர்வகிக்கும் பொறுப்பு சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சுமார் 1500 அரச நிறுவனங்களுடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து தகவல்களும் அந்த நிறுவனத்தின் வசமாகின்றது. அதே நேரம் சீனாவின் வளர்ந்து வரும் ராணுவ சக்திக்கு எதிரான அணியை உருவாக்கும் நோக்கத்துடன் இலங்கையுடன் இந்தியா ராணுவ ஒப்பந்தத்தில் தந்திர ரீதியாக கையெழுத்திட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.